ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலைஸ் ஆரி ஒர்க் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2 வீக்ஸாக பார்த்தீங்கன்னா என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதோட காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா தவறி விட்டார். ஸோ அதனால் என்னால் வீடியோ போஸ்ட் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம சுஜிதா மேம் குக்கு வித் கோமல் சுஜிதா மேமோட ஸ்லீவ் டிசைன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சுகர் பீட்ஸ் லைன் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் லைன் கீழே சுகர் பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப சிம்பிள் டிசைன் தான், பார்க்க கிராண்டாக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ இது ஃபஸ்ட்டு இந்தமாரி சுகர் பீடை ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக்குடு டிசைன் ஃபினிஷ் பண்ணிக்குவோம். சுகர் பீட்ஸு கொடுத்து ஃபில் பண்ணிக்கலாம். இந்தமாரி 2 பீட்ஸு கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, நம்ம 4 பக்கம் பார்த்திங்கன்னா லீஃப் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். ஸோ அந்த லீஃபுக்கு பார்த்திங்கன்னா கட் பீட்ஸ் கொடுக்குறேன். கட் பீட்ஸு கரெக்டாக ஒரு 3 பீட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு ஸ்லாண்டிங்காக அந்தமாரி கொடுத்துக்கிட்டு ஒரு 3 லைன்ஸு 3 பீட்ஸு அந்தமாரி கொடுத்து ஸ்லாண்டிங்காக கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். ரொம்ப பெருசாக வேணாம், ஒரு மீடியமாக நமக்கு கொண்டுறதுக்காக கொஞ்சம் நான் 3 பீட்ஸு தான் 3 லைன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்தமாரி இது ஃபுல்லாகவே இந்த டிசைன் நம்ம செக்குடில் ஃபுல்லாகவே கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள். சென்டரில் அப்படியே ஃபினிஷ் பண்ண பிறகு இப்படி ஒரு நீட் ஒர்க் ஆகுது பாருங்கள். ரொம்ப வந்து நம்ம வந்து கட் பீட்ஸ் இதுமாதிரி கொடுக்கும்போது நமக்கு ஃபினிஷிங்லாம் நல்லா நீட்டாக இருக்கும், நல்லா கிராண்டாகவும் இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு சென்டரில் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டுறதால நம்ம லாஸ்ட்டாக அந்தமாதிரி ஸ்டோன்ஸ் ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு, ஸோ அடுத்தோட செக்குடில் வந்து பார்த்திங்கன்னா ரிங் கொடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு திரும்பவும் அதை சுற்றியும் சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதே வந்து நம்ம ஃபுல்லாகவே கேப் இருக்கிற இடத்துல எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ரிங் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஸோ ரிங் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதை சுற்றியும் சுகர் பீட் கொடுத்துட்டு, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளூ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு சென்டரில் வந்து க்ளூ கொடுத்துக்கிறேன். க்ளூ கொடுத்து ஸ்டோன்ஸ் வந்து கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டிக்கிறேன். ஸோ நமக்கு எவ்வளோ தூரம்ன்றது சுஜிதா மேமோட டிசைன் இது. ஸோ இது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். அவங்க வந்து ஃபுல் ஸ்லீவ் ஃபுல்லாகவே இந்த டிசைன் போட்டிருந்தாங்க. ஸோ நீங்களும் இந்தமாரி டிசைன் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 4 பக்கமும் வந்து க்ளூ கொடுத்துக்கிறோம். க்ளூ கொடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன். ஸோ நமக்கு என்ன தேவை, ஸ்டோன்ஸ் என்ன கலர்ஸ் தேவையோ அந்தமாரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக ப்ளூ கலர் ஸ்டோன்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ அவங்க வந்து இந்த டிசைன் வந்து ஃபுல் ஸ்லீவும் போட்டிருக்கும்போது நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் இந்த டிசைன் வந்து நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த டிசைன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.